டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்குங்க போகிறோம். பாருங்கள், டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் டிசம்பர் 2024 வரும். டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பிப்ரவரி 2025. இதுதான் வந்து அப்டேட்டு. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து 3 months ரிசல்ட் வரப்போகுது, 5 months எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இதுக்கான அப்டேட்டை டிஎன்பிசி கொடுத்துட்டாங்க. நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு டவுட்டாக இருக்குது சார், வருமானு தெரியல, ரிசர்வேஷனில் 140 தான் சார் எடுத்திருக்கேன், 145 தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். கட் ஆஃப் வந்து வரல, என்ன பண்ணலாம், படிக்கலாமா வேணாமான்னு டவுட்டாகவே இருக்குது, குழப்பமாகவே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் படிங்கன்னு சொன்னேன். ஏன்னா நிறைய சிலபஸ் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரிலிம்ஸ் போர்ஷனுக்கும் மெயின்ஸ் போர்ஷனுக்கும் கவர் ஆகுது. சரிங்களா? இப்போ நீங்கள் யூனிட் 1 மெயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்து தான் வந்து உங்களோட ப்ரிலிம்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடியது கலந்து தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்று யூனிட் 8 படிக்கிறதா இருக்கட்டும், யூனிட் 9 கண்டென்ட்டாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதில் இருக்குது. பாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. சரி, அதனால் உங்களுக்கு வந்து எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் தாராளமாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை அந்த வகையில் இந்த 3 மாதம் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 months டைம் இருக்குது. ஸோ மீதியை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குரூப் 2 மெயின்ஸுக்கு மட்டுமே சிலபஸில் வச்சுருப்பான் பார்த்தீங்களா, அதை நல்லா வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய சிம்பிளான விஷயம். எனக்கு வந்து குழப்பமாக இருக்குது சார், யாரையும் எந்த கட் ஆஃபையும் நீங்கள் வந்து நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. குரூப் 2A மெயின்ஸுக்கு நான் பார்டரில் இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, நான் வந்து 140 தான் சார். படிங்க, தாராளமாக வந்து மெயின்ஸுக்கு, குரூப் 2A மெயின்ஸுக்கு படிங்க. தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு வேளை உள்ளே வரலாம், கிடைக்கலாம் அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ண முடியாது, அந்த டைமில் போய்ட்டு 2 மாதத்தில் ப்ரிப்பரேஷனை பண்ண முடியாது. அதையும் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நான் டாப் ஸ்கோர் எடுத்து 160 சார், 165, 170 எடுத்திருக்கேன் சார், எனக்கு வருது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அந்த 160 to 170 ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா நமக்கு குரூப் 2 போஸ்ட்டு அவ்வளோ இல்லை. சரியா? ஸோ நான் அங்கேயும் ரிஸ்க்கு தான். நம்ம வந்து குரூப் 2க்கான பேட்டர்னில் வந்து வேறு மாதிரியும் குரூப் 2Aவுக்கும் சேஞ்சஸும் இருக்குது. சரியா? அப்போ 2ம் ஒரே டைமில் படிக்க முடியாது. அப்போ எதை உங்களால் இந்த பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளே நல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதை எடுத்து நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு வச்சுக்கோங்க. நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். குரூப் 2க்கு வந்து என்னால் இல்லை சார், ரிட்டனுக்கும் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், அதே மாதிரி அப்ஜெக்டிவ் இந்த மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். சிமிலரான டாபிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் 2க்கு வந்து ரிட்டனில் கொஞ்சம் எழுதலாம். ஓகேவா? ஸோ அந்த பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு போஸ்டிங்கே நான் வந்து அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அங்கேயும் 1000 பேர் இருக்காங்க. அந்த ரெசர்வேஷன்லாம் போயிட்டு வரும்போது நமக்கான வேகன்சிஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக குரூப் 2க்கு மட்டும் உங்களோட ஃபோக்கஸை வைக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எது வந்தாலும் கிளாரிட்டியாக வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லையும் உங்களுக்கான மெயின்ஸ்க்கான சின்ன சின்ன வீடியோஸ் வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். அப்டேட் ஆகிட்டே இருக்க போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.